விஜய் மீது முடிந்த அளவுக்கு பழியை நாம் தூக்கி போட்டுடணும். இவருக்கு நிர்வாக திறன் கிடையாது, எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது, நீங்கள் தப்பான ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட முடியும். அப்படின்னா எதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளோ செலவு பண்ணி மக்களை சந்திக்கணும்? தேவையே இல்லையா? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த தேர்தல் அறிவித்து முடிகிற வரைக்கும் அவங்க வந்து 3 ஷோ வச்சாலே ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க தியேட்டருக்கு. இதில் நீங்கள் 5 ஷோ போட்டிங்கன்னா யார் வருவா? அவங்களுக்கு எப்படி கரண்ட் பில் இன்னும் ஜாஸ்தியாகும், ஏசி செலவு இன்னும் ஜாஸ்தியாகும். 30 வருஷமாக நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு நாளில் பண்ணுறாங்க. அது எப்படி முடியுது? தொடர்ந்து இங்கே வந்து பெட்டிஷன் போடுவாங்க, கலெக்டரை பார்ப்பாங்க, தாசில்தாரை பார்ப்பாங்க, நடக்கவே நடக்காது. எம்எல்ஏவை பார்ப்பாங்க, நடக்காது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன உடனே. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ வலைதளத்தை திறந்தாலே என்ன வருது அப்படின்னா, இப்போ விஜய் சாரை பற்றின அடுத்த ஒரு விஷயம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் முதல்வர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மக்கள் கொடுத்த வெற்றியை கூட ஈஸியாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எப்போவுமே வந்து தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக வெவ்வேறு விஷயங்களை போட்டு மூடுவாங்க. ஸோ அப்படி தான் இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா எதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இவ்வளோ செலவு பண்ணி மக்களை சந்திக்கணும்? தேவையே இல்லையா? ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த தேர்தல் அறிவித்து முடிகிற வரைக்கும் அவங்க வந்து தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிட்டு பெரிய அளவு ஆட்சியை பிடிச்சிடலாமா நீங்கள்? அது வந்து சும்மா அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அல்லது இந்த வெற்றியை வந்து அப்படி கொச்சைப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி மக்கள் அதை விரும்பியிருக்காங்கங்கிறது தான் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ அது ஒரு வகையில் அதை அவங்க நம்புகிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ முன்னிலும் வேகமாக சோசியல் மீடியாவில் அவங்க இயங்குகிறாங்க. அவங்களுடைய அறிக்கைகள், அவங்க வந்து ஒரு வாத பிரதிவாதங்களை எல்லாமே இப்போது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நினைக்கிறாங்க அவங்க. பார்க்கலாம், எப்படியும் அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தலெலாம் வரத்தான் போகுது, இப்போ இடைத்தேர்தலெலாம் வரத்தான் போகுது. ஒருவேளை அவங்க நம்பின அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்து எந்த அளவுக்கு அதில் முயற்சி பண்ணணுமோ பண்ணி பார்க்கட்டும். வெற்றி பெற்றால் அவங்க சொல்கிறது உண்மைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சார், இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்காங்க. அதாவது வலைதளங்களில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோன்றது தெளிவாக தெரியணும் அப்படின்றக்காக அந்த டூலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கட்சியினருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த தடவை திமுக விளம்பரங்கள் கூகுள் மூலமாக வந்தது. ஏகப்பட்ட விளம்பரங்கள். நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்லையும் திறந்தீங்கன்னா திமுக விளம்பரம் தான் வந்துச்சு. அப்போ அவங்களும் வந்து சோஷியல் மீடியாவை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வந்து அவங்க அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல, அவ்வளோதான். விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாவுக்கு இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பின்னு சொல்லலாம். அதாவது புதுசாக ரிலீஸ் ஆக போகிற படங்களுக்கு 7 நாட்கள் வந்து தினசரி 5 காட்சிகள் வந்து கொடுத்துருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? திரையுலகம் கேட்டதை அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி 3 ஷோ வச்சாலே ஆளுங்க வரமாட்டேங்கிறாங்க தியேட்டருக்கு. இதில் நீங்கள் 5 ஷோ போட்டிங்கன்னா யார் வருவா? அவங்களுக்கு எப்படி கரண்ட் பில் இன்னும் ஜாஸ்தியாகும், ஏசி செலவு இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இப்போ பெரிய படங்கள்னு வச்சுக்கிட்டா கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கூட்டம் வருமே தவிர, அதுக்கப்புறம் வாரம் முழுக்க இந்த 7 நாளும் 5 ஷோ ஃபுல்லாகுமானா ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க விரும்பியிருக்காங்க, அவர் கொடுத்துருக்குறாரு, அவ்வளோதான். இதனுடைய சாதக பாதகங்களுக்கு அவர் காரணமாக முடியாது. பட்டு திரையுலகத்திலேயே இன்னொரு தரப்பு வந்து அது இன்னும் வேறு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ முக்கியமாக தியேட்டர் செக்டாரில் நான் சில பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இன்டர்வலில் வந்து எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரமாக தேவைப்படுது. ஓகே, அப்போ தான் வந்து அவங்க க்யூவில் நின்று ஒரு டோக்கனை வாங்கி ஒரு பொருளை வாங்கிட்டு உள்ளே போக முடியும். அவ்வளோ கூட்டமும் அவசரமாக நம்ம 5 ஷோ போடணுங்கிறதுக்காக அந்த இடைவேளை நேரத்தை குறைச்சோம்னா எங்களுக்கான பிஸ்னஸ்ஸு, எங்களுக்கான லாபங்கிறதே குறையும். அது ஒரு பிரச்சனையாக அவங்க பார்க்குறாங்க. அப்போ தயாரிப்பாளர்களுக்கு வசதியான ஒரு விஷயம், தியேட்டருக்காரர்களுக்கு கொஞ்சம் தப்பாக படுது இல்லையா? ஸோ அதனால் இது யாரை இவங்க அவங்களுக்குள்ளே பேசி எது சரி தவறுங்கிறத முடிவெடுத்து தான் அதை பண்ணணும். பட் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர் கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். அடுத்ததாக விஜய் அவர்களோட இருக்கக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமி, அவர் மேலேயும் இப்போ கிரிட்டிசிசம் வருது. ஏன்னா இவரோட வெற்றிக்கு காரணமே இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள்லாம் இங்கே சொல்லப்படுதில்ல. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஒருவேளை அப்படி இருக்குது அப்படின்னா அவங்க நினச்சாங்கன்னா,
இந்நேரம் ராகுல் காந்தி அவரை குத்திட்டு போயிருப்பார். நானும் பல வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிருப்பார். விஜயை கூட தம்பி நீங்கள் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா பெரிய மாற்றம் வரும்னு அவர் நம்புறாருன்னு அனுப்பிச்சி விட்ருப்பாரு. ஆனால் அப்படி இல்லைங்கிறத இவங்க முதல்ல உணரணும். உழைப்பு இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரும் எப்படி வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தான் ஜெகதீஷ் பழனிசாமியும் பயன்படுத்தினார். ஸோ அதனால் இவர் தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது கிடையாது. மக்கள் எழுச்சி ஒரு பக்கம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இவங்க ஒரு லேசாக புஷ் பண்ணாங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய கல் மலை மேலே இருக்குது, அப்படி யாராவது தள்ளி விட்டால் நான் விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். ஒருத்தர் தள்ளி விடுறாரு, அவ்வளோதான். ஏற்கனவே தயாராக இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த வெற்றியை பார்க்கணுமே தவிர இவங்க வந்து முழுக்க முழுக்க ஜெகதீஷ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னா திமுகவே ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டு போயிருமே. ஒரு முறை கமல் சார் சொன்னார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இதுமாரி ஒரு படத்தை பார்த்துட்டு இது ஓடும் ஓடாதுன்னு ஒருத்தர் கணிச்சிட்டாருன்னா, அல்லது ஒரு கதையை கேட்டுட்டு இந்த கதையை நீங்கள் படமாக எடுத்தீங்கன்னா ஓடும் அப்படிங்கிறத கணிச்சிட்டாருன்னா, அவருக்கு நான் 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து என் பக்கத்தில் வச்சுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னாரு. அப்படி யாருமே கிடையாது. நீங்கள் படத்தை பார்த்துட்டு கூட ஜட்ஜ் பண்ண முடியாது. சில படங்களை நீங்கள் இது ஓடவே ஓடாதுன்னு நினச்சிட்டு வருவீங்க, பிச்சுட்டு ஓடும். சில படங்களை இது வந்து ஓடும், பயங்கர வெற்றி அடையும்னு நினைப்பீங்க, ஒரு வாரம் தாங்காது. ஸோ அப்படிலாம் இருக்குது. அப்போ மக்களுடைய பார்வைங்கிறது எப்போவுமே வேறாக தான் இருக்குது. அதை கணிக்கக்கூடிய ஆற்றல் இங்கே யாருக்குமே இல்லை. அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணுமே தவிர ஜெகதீஷ் வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் உதவி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். வழக்கத்துக்கு மாறாக முன்னை விட வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த கரண்ட்டு கட் ஆகிறது, சில இடங்களில் வந்து தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே ஆகிட்டு இருக்கு. இதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு சிலர் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எதிர்க்கட்சியோட சதி தான், இப்படி வந்து ஆட்சியை இது பண்ணணும், அதில் குறை சொல்லணும் அப்படின்றக்காக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஸோ வழக்கத்துக்கு மாறாக இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா சார்? இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதிகமான கரண்ட்டு கட் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுல ஒருவேளை இது உண்மையாக கூட இருக்குமோ, அதாவது இது வந்து எதிர்க்கட்சியோட சதியாக கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்பப்படுதில்ல சார்? இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நம்புவதற்கு நிறைய சூழ்நிலைகள் அப்படி தானே இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா மிஷினும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த இது வந்து ஓவர் கரண்ட்டு தாங்கலை, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உரிய இதில் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் தேர்தல் முடிந்து விஜய் வந்து உட்கார்ந்த பிறகு அடுத்த நாள்லேருந்து இது நடக்குது, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. அது எப்படி நடக்கும்? முந்தா நாள் வரைக்கும் சரியாக இருக்கிற ஒன்று ஒரே நாளில் எப்படி பழுதாகும், எப்படி நடக்கும்? அப்போ இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிற அதிகாரிகளும் ஊழியர்களும் நீண்ட காலமாக இந்த திராவிட இயக்கங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இல்லையா? இப்போ போஸ்டிங் போடுறது இந்த கட்சி இருக்கும்போது தான் போட்டிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 50 வருடத்திற்குள்ள வேலைக்கு வந்தவங்க தானே அவங்க. அப்போ அவங்களை அறியாமல் ஒரு ஈர்ப்பு இருக்கும் 2 கட்சி மேலேயுமே. ஒன்று திமுகவில் இருக்கணும், இல்லாது அதிமுகவில் இருக்கணும். இந்த 2 பேரையுமே ஒரு ஆள் வந்து கவுத்துட்டு புதுசாக வந்து உட்காந்துருக்கிறாருன்னா உங்களை எப்படி நான் நிம்மதியாக தூங்குவோன்னு சில அதிகாரிகள் வேலையை பார்க்கலாம்ல. இப்போ அதை தான் சொல்கிறாங்க. முன்னெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு கரண்ட் இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து பார்ப்பாங்க. இப்போ வரமாட்டேங்கிறாங்க, ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? இதே ஊழியர்கள் தானே. அப்போது அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, விஜய் மீது முடிந்த அளவுக்கு பழியை நாம் தூக்கி போட்டுடணும், இவருக்கு நிர்வாகத்திறன் கிடையாது, எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது, நீங்கள் தப்பான ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டே இருந்தீங்கன்னா வர்ற தேர்தலில் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்காங்க. இப்போ பாருங்கள், பல இடங்களில் அவங்க சொல்கிறது என்னென்னா, முந்தா நாள் வரைக்கும் சரியாக இருந்தது, எப்படியா 2 நாளில் மாறும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, நிர்மல்குமார் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டார் அந்த அமைச்சர், இதுமாரி இதுக்கு பின்னால் சதி இருக்குது, அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடித்து நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு ஓரளவுக்கு அது குறைஞ்சிருக்கு இல்லையா? அவர் சொல்கிறாரு மின்சாரம் கையிருப்பு தேவையான அளவுக்கு இருக்குங்கிறார். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ இந்த சர்வீஸில் தான் பிரச்சனை இருக்குது. அது யாரெல்லாம் இந்த சர்வீஸ்க்கு இடையூறாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் தண்டிப்போம்னு சொன்ன பிறகு அது குறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு சதி இருக்குன்னு தானே அர்த்தம். இப்போது கண்டுபிடிச்சாலுமே விஜய் சார் அவங்களோட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? கட்டாயமாக எனக்கு தெரிந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் அது இந்நேரம் நடந்திருக்கணும். ஆனால் உடனுக்குடன் இவங்க கொஞ்சம் மாறிட்டாங்க. ஒரு பயம் வந்திருக்கு, ஆஹா கண்டுபிடிச்சி ஏதாவது பெரிய அளவு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் இருக்குது. இன்னொன்று நிறைய புதிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஒரு கலெக்டர் வந்து கூப்பிட்டு அந்த மின்சாரத்துறை அதிகாரிகிட்ட கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க, ஏன் இது செய்யலை அது செய்யலைன்னு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கான்னா இல்லை. மக்கள் வந்து ஒரு குறையை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த விசாரணைகள் எப்படி நடக்குது, அது ரெக்டிஃபை ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம்
அவன் பெருசாக ஃபாலோ பண்ண முடியாது. பட் இப்போ எல்லாமே வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக நடக்குது. இப்போ அவர் வந்து 1 மாதம் ஆகும்னு சொல்கிறாரு. இந்த இந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு 1 மாதம் ஆகுங்கிறாரு. எதுக்கு 1 மாதம்? உடனே பண்ணுங்க அப்படின்னா ஒரு டைம் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் வந்து வரும்போது அவங்கள முடுக்கி விடணும், தலைமை முடுக்கி விடணும். சும்மா அதிகாரிகளை வந்து ஏதோ நீங்கள் ஏனோ தானோன்னு விட்டிங்கன்னா அவங்களும் பெருசாக வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு, ஒரு மாற்றம் இங்கே நடந்திருக்கு. நிர்வாகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எடுப்புலேயே இப்போ இன்னும் 20 நாள் கூட ஆகலை. இதற்குள் வந்து எல்லாத்தையுமே மாற்றிடணும்னா முடியவே முடியாது, கடவுளாலே முடியாது. அப்போ இவங்க வந்து எப்படி ஒரு நாளில் பண்ண முடியும்? இவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எதிர்க்கட்சியே சொன்ன மாதிரி 6 மாதம் டைம் கொடுக்கணும். அதற்குள் 6வது நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் தாவேக்காவோட அமைச்சர்கள் எல்லாருமே நேரடியாக போய் மக்களை பார்க்கறது, அந்த குறைகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் அது சரி பண்ணுற விஷயத்த கூட வந்துட்டு இப்போது நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம், ஏன்னா அமைச்சர்னா வந்துட்டு நம்ம பார்த்த வரைக்குமே வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க, நம்ம ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ எங்கே பிரச்சனை இருக்கோ இவங்க தேடி வந்து அதை கேட்டு அதை சரி செஞ்சு அதையுமே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்குது சார்? இல்லைங்க, இப்போது 20-30 வருஷமாக அமைச்சர்களாக இருந்தவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக ஒரு பண்ணையார்த்தனம் வந்துடும். இப்போ வந்திருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சாதாரணமானவர்கள். அங்கங்கே வந்து எப்படி ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அப்படி உள்ளவங்க தான் இன்றைக்கி அமைச்சர் பொறுப்புகள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த வழி தெரியும். போன மாதம் வரைக்கும் நான் என்னவாக இருந்தேன், இப்போ வந்து அந்த விஷயத்தை சரி பண்ணுகிற அளவுக்கு அதிகாரம் என் கையில் இருக்குது. அப்போ நான் முதல்ல அதை தான் செய்வேன்னு அவங்க ரோட்டில் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செய்தியில் பார்க்குறோம், 30 வருஷமாக நடக்காத ஒரு விஷயத்தை ஒரு நாளில் பண்ணுறாங்க. அது எப்படி முடியுது? தொடர்ந்து இங்கே வந்து பெட்டிஷன் போடுவாங்க, கலெக்டரை பார்ப்பாங்க, தாசில்தாரை பார்ப்பாங்க, நடக்கவே நடக்காது. எம்எல்ஏவை பார்ப்பாங்க, நடக்காது. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன உடனே 2 நாள் 3 நாளில் அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி நடக்குது? அப்போ நீங்கள் எளியவர்களை பதவிக்கு அமர்த்தும் போது நீங்கள் ஈஸியாக அவங்கள அணுக முடியுது. அதுதான் முதல் மாற்றம். அப்புறம் அவங்க காதில் வாங்குறாங்க, மக்கள் சொல்கிறத முதல்ல காதில் வாங்கணும்னு வாங்குறாங்க. அதற்கான வழிமுறைகளை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாற்றம் தொடரணும். இவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து பண்ணையார்த்தனம் வந்துடாமல் பார்த்துக்கணும். அது வந்து தலைமையின் பொறுப்பு. அப்போ என்ன பண்ணணும்? ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தரை வந்து ஒரே அடியாக நீ தான் இன்னொரு 50 வருஷத்துக்கு நீ தான் வருவாய்த்துறை அமைச்சர், ஒரு 50 வருஷத்துக்கு நீ தான் பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு விடாமல் ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு 5 வருஷம் இருக்கியா, நீ போ, அடுத்து வேற ஒருத்தர் வரணும். அப்படி நீங்கள் மாற்றும் பொழுது புதியவர்கள் இன்னும் உற்சாகமாக வேலை பார்ப்பாங்க. ஸோ ஓவராலாக விஜய் அவர்களோட இந்த அரசியலில் வந்துட்டார். ஸோ அவரோட அதிரடியான விஷயங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அவர் வந்தோடனே முதல்வன் படம் மாதிரி எல்லா மாற்றங்களும் உடனே நிகழ்ந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட்டு ஒரு நிர்வாகம் அரசியல் அப்படின்னு வரும்பொழுது அப்படிலாம் பண்ண முடியாது. படம் வேறு, நிஜம் வேறு. அப்போ இவர் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இன்னொன்று முதல்ல அவர் அனலைஸ் பண்ணுறாரு. தொடர்ந்து வந்து அதிகாரிகளோடு மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கார். என்னென்னு அதை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறாரு. அதற்கப்புறம் நிறைய நிர்வாக மாற்றங்களை அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ தான் அதிகாரிகளை அவங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க பல இடங்களில். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சரியாக வச்ச பிறகு தான் நீங்கள் முழுமையான ஒரு வேலையை இங்கே பார்க்க முடியும். அதற்கான அடிப்படை வேலைகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதற்கான அவகாசத்தை நம்ம அவருக்கு தரணும். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. அவர் இன்னும் வீரியமாக பாய்வதற்கு இன்னும் மாதங்கள் ஆகும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் இப்போ வந்து சினிமாவில் நடிக்க வராரு அப்படின்ற ஒரு டாக்கு போயிட்டுருக்கு. அது கமல் அவர்கள் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு, இல்லை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரியான ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குல்ல சார், அது எந்த அளவுக்கு உண்மை? வெற்றிமாறனே வந்து அவருடைய நண்பர்கள்ட்ட சொல்லும் பொழுது, தனுஷ் எப்படி எனக்கு வந்து நான் போய் கதையெல்லாம் ரொம்ப விரிவாக சொல்லவே மாட்டேன். தனுஷ்கிட்ட ஒரு லைன் சொல்லுவேன், என்னை நம்பி அவர் வந்துடுவார். அதே மாதிரி தான் சிம்புட்டையும் நான் லைன் தான் சொன்னேன். அஸ்வத் மாரிமுத்து அப்படின்னு நம்ம பேசும்போது வந்துட்டு சூப்பர் ஸ்டார் படத்தை அவர் தான் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இந்த சைடு இருந்தாலும், இந்த சைடு வந்து சிவி சக்கரவர்த்தி தான் இருக்காரு அப்படின்னு இன்னமும் அந்த குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்குல்ல சார். அவரை பொறுத்தளவுக்கு வேறொரு களத்துக்கு போயிட்டார். அவர் திரும்ப வந்து படத்துக்காக அவர் போராடிட்டு இருக்க முடியாது. தயாரிப்பாளர் தான் அந்த முயற்சியை எடுக்கணும். அவரும் முடிந்த அளவுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ பண்ணுறாங்க. என்னென்னா